வாசலிலே தோரண மேகலையில் தோன்றிய குளமிது சுகம் சுகம் கண்ட சுகம் ஓடும்போது எப்படா கல்லு போடுறது ஓடையில கல் பொறுக்கி மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை நிறைய உண்டு. அந்த வகையில நான் யாருன்னு நல்லா தெரியுது. நான் தேடி வந்தது மான்குட்டி இல்ல, உங்க தங்கச்சி வள்ளியை தான் தேடி வந்திருக்கேன். வள்ளியை தான் தேடி வந்தாளா? பார்த்தாலே தெரியுது எங்க இடத்துல. உங்க தங்கச்சிங்க? ஏன் தங்கச்சி? ஆமா அண்ணா. சிரிப்பு பாரியா? ஆமா. வாழ்க்கையில கொடுத்து வச்ச மாறா செய்ய நீங்க. சரி, அதுக்கான நேரம்லாம் பத்தாது. அடுத்த காவல் யாரு? ஆகட்டும் தங்கச்சி. கூப்பிடுங்க. கஞ்சி காய்ச்சற நாள், கணக்கு எடுக்கிற நாள். அப்புறம் எல்லாம் சும்மா கிடக்க இருக்க முடியுமா? நீ சொல்றது அப்படியே அவங்க கேக்குறது. நீ கூட பட்னியா கிடந்துருவ, இந்த பிள்ளை எல்லாம் கிடக்க மாட்டா. இந்த பிள்ளை கிடக்காதுங்க. அதெல்லாம் இருப்போம். அண்ணா நீங்க என்ன கிழமை என்ன செய்யற நாள்? என்ன செய்யற நாள்? கஞ்சி காய்ச்சி ஊத்துறணும். கணக்கு பண்ற நாள். கணக்கு பண்ண தெரியுமா உனக்கு?
இதுக்கு முன்னாடி கணக்கு பண்ணிருக்கியா? சரி, கணக்கு பண்ணலாமா? இன்னைக்கு கணக்கு பண்ணு. இன்னைக்கு பண்ணி பாரு, கணக்கு பண்ணி பாரு. அண்ணா ஒண்ணு அப்பனா பின்னாடி போயிட்டு வந்துருமா, வச்சுக்க கூடாது. கணக்கு எடுக்கிறல்ல, நான் ஒண்ணு. சரிமா, சொல்லுங்கடி. நான் 2, நான் 3. ஆளை பாரு, உனக்கு 3ன்னு உலகத்திலே தெரியும். இப்பதான் நான் சொல்லுறேன். சொல்லுங்கம்மா. அண்ணா 1, 2, நான் 3. அதியா இந்த வாயை புடி. மானை தேடி வந்து மானது எங்க வந்துச்சு? மானு இங்க இல்லன்னு சொல்லு. அதானே. சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீ போயிட்டு வானே, அதான் நீ பயப்படாத, நீ போயிட்டு வா. அண்ணே சரியில்லை, கூட்டிட்டு கிளம்பிரு. போச்சு, அவ்வளவுதான். இப்பதான் பாத்துருக்கேன், ஒரு 4 கோடி என்னோட நாச்சும் போட்டு போடாதா? நேரம் இல்ல, அண்ணா போயிட்டாங்கண்ணா, பார்த்து பத்திரமா இருங்க. போயிட்டு வரவா? அண்ணா நீ சொன்னது போதும், போ. என் தங்கச்சி ரொம்ப மோசமான ஆளு, பக்கத்துல நெருக்காதுன்னு சொல்றீங்க. உன் தங்கச்சி ரொம்ப மோசமான அப்புறம் வெளியில இருந்தாலும் ஆளு தேவையில்லை, நீ ஒரு ஆளு போதும். சரி, போயிட்டு வாங்க. வாங்க, போயிட்டு வரேன். இழுத்தவர் என்ற முறையில் நேரில் பார்த்து சந்திச்சு விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் தான் இவ்வளோ நேரம் நின்று வந்தால் மாடு தேடி வந்ததாக அண்ணன் சொன்னாங்க. அவங்க 2 பேரும் பார்க்கலைங்கும் போது நான் மட்டும் எப்படி பார்த்துருக்க போகிறேன். அதாவது ஒரு 4-5 நாடகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 கதையை சொல்லி கொடுத்தா வந்து அவர் வாட்டு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அட நான் இல்ல, ஒரு 4 நாடகம் இருக்குதுயா வரிசையில் அப்படின்னாரு. சரி பாவன்னு சொல்லி உள்ள உட்காந்து கூட சொல்லி கொடுத்தேன் ஒரு ஆளு கதையை. சொல்லிக்கிட்டதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். என்னன்னு பார்த்தா வந்து பூராத்தையுமா ஒப்பிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. நீ யதார்த்தமா சொல்லிட்டேன். யதார்த்தமா சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு 2 நாடகத்துக்கு சொல்லுங்க, நாளைக்கு ஒரு நாடகம் இருக்கு, நாளைக்கு 2 கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க. பேர் போற பக்கம் யார் பேரை காப்பாத்தணும் இல்லையா? அதை சொல்லி கொடுத்தா என்ன மரணத்தையும் வந்து ஒப்பிச்சுக்கிட்டா இருப்பாரு. பேரை எடுத்துட்டாருலமா, பேரை எடுக்கிறீங்க இல்ல முழுக்க அண்ணன் மாறி விட்டேன்னு இந்த அன்னைக்கு ஒரு நாடகத்துக்கு வந்தேன். 4 மணிக்கு தான் என்னை விட்டாங்க. 4 மணிக்கு விடும்போது நான் அதிகமான பேச முடியல. அண்ணே என்னண்ணே உங்க நாடகத்துக்கு நாங்கள் எங்கே வேணாலும் வந்துடுறோம், ஆனால் அதுக்கான நேரமே இருக்க மாட்டேது. நீங்க பாட்டெல்லாம் குறைங்கண்ணே, எங்களை பற்றி உங்களுக்கு நிறைய பேசுங்கண்ணே, உங்க பேசுறத கேட்கணும்னே நின்றுட்டு இன்னைக்கு மத்தியானம் ஒரு தடவை ஃபோன் பண்ணாரு, சாயந்தரம் ஒரு தடவை ஃபோன் பண்ணாரு. இப்போ நான் உட்காந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனாலதான் 2வது வந்து என்ன இப்ப நீங்க வந்து உங்களை நான் அன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன் நாடகத்துல, வள்ளி திருமணத்துல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் வந்து உயிரோட இருக்கும்போது பணம் காசு பணம் காசு பணம் பணம் காசு இப்படி தானே அலையிறான். ஒரு மனிதன் உயிர் போன பிறகு எதையாவது கொண்டு போக முடியுமா? போக முடியாது. உயிர் போன பிறகு எதையும் கொண்டு போக முடியாது. காதற்ற ஊசியும் வராதுகான்னு கடைவெளிக்கேன்னு சொல்லதான் பட்டினத்தாருக்கு ஞானம் வந்துச்சு. உன் உயிர் போயிடுச்சுன்னா அந்த காதலாத ஊசியை கூட உன்னால கொண்டு போக முடியாதையா? அப்படி இருக்கும்போது நீ என்னத்தையா கொண்டு போக போற அப்படின்ட்டானே அப்படின்னு 1 கோடி 2 கோடியில 9 கோடிக்கு சொந்தக்காரன் பட்டினத்தாரு. 9 கோடிக்கு சொந்தக்காரர் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு காய் வேட்டியை கட்டிட்டு துறவரம் மூண்டு வெளியில வருவாரு. அவங்க அம்மா மறப்பார். ஏப்பா நீ வளர்த்த பிள்ளை உன்னை விட்டுட்டு போயிட்டான், நான் உன்னை பெத்தவ, என்னை விட்டுட்டு நீ போறியது நியாயமா அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்லுவாரு, அம்மா ஒரு மகன் ஒரு தாய்க்கு ஆற்றக்கூடிய அந்த கடைசி ஈமக்கடல் முடியும் வரையிலும் இந்த காவிரிப்பும் பட்டணத்தினுடைய எல்கையை விட்டு போக மாட்டேன் தாயேன்றாரு. அந்த அம்மா ஊருக்குள்ள போய் ஒரு துணி எடுத்துட்டு வந்து அவர் அருணாக்கேரில் ஒரு முடிச்சை போட்டு விடுறான். இந்த முடிச்சு என்னைக்கு அவருதோ அன்னைக்கு என் மூச்சு நின்றுச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கடா அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க, ஒரு நாள் அந்த முடிச்சு வந்துடும். அப்போ நம்ம அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பதறி அடித்து வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தவங்க அம்மா தவறிட்டாங்க, மயானத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பாருங்க, மயானத்துக்கு ஓடுறாரு. மயானத்தில் ஓடுனா விறகடா அடுக்கி
அது மேல அந்த அம்மாவுடைய உடலை தூக்கி வச்சிருப்பாங்க, போயிடுவார். போய் தன்னுடைய அம்மாவுடைய உடலை பார்த்து கத்துவார், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து. இப்படி 10 மாசம் என்னை சுமந்து பெற்ற தாய விரைவில் வச்சு தகனம் பண்ணோம்னா எங்கள் அம்மாவுடைய மேனி நோகாதா, பச்சை வாழை மட்டையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பச்சை வாழை மட்டையில் தன்னுடைய தாயினுடைய உடலை கிடத்தி, முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிங்கிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயத்திலே, யானை இட்டதி மூழ்க மூழ்க வேணு பச்சை வாழை மட்டையில் தீ மூட்டினார் பட்டினத்தடிகள். ஆக இதுல இருந்து என்ன அவர் நினைச்சிருந்தாக்கா, அவர் பல 9 கோடிக்கு சொந்தக்காரனா வாழ்ந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு மனிதன் காவிரி பட்டினத்தில் வாழ்ந்தான்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. அப்ப அது தேவையில்லைன்னு 9 கோடியை தூக்கி எரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு அவர் வாழ்றார். ஆமாம். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் இறந்த பிறகும் ஒரு மனிதன் வாழணும்னாக்கா என்ன நடக்குன்னு தெரிஞ்சவா 3 விஷயத்துல சரியா இருக்கணும். என்னென்ன விஷயம்? ஒண்ணு, நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல நமக்கு போக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நல்ல காரியங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். நம்மளால பலன் பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளால பலன் பெற்றவங்க நமக்கு பின்னாடியே அவங்க நல்லா வாழ்ந்தாங்கனாக்க என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா உங்க பேரை சொல்லுவாங்க, நம்ம பேரை சொல்லுவாங்க. அப்ப மனிதனுக்கு பிறந்த பிறகு அவன் நம்ம பேரை சொல்றான். அதுக்கு காரணம் அந்த செல்வத்தை முறையாக இருக்கணும். அப்படி 2வது பாருங்க, கல்வி செல்வம். நம்ம கற்றிருக்கக்கூடிய வித்தைகளை, கதைகளை பல பேருக்கு சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும். நான் இவ்வளவு கதையெல்லாம் உங்களுக்கு நான் பேசணும்னா, இவ்வளவு கதையும் பேசுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னாக்க, நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு மேடையில நீங்க அதை போய் பேசுவீங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பிய? என்ன நினைப்பிய? கண்டிப்பா இவர் இந்த மேடையில இது ஒரு பேசினாரு அப்படின்னு அப்ப நீங்க நினைக்கும் போது, நான் இல்லைனாலும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். நான் இல்லைனாலும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். 3வது என்னன்னாக்க, நல்ல குழந்தைகளை, ஒரு கணவன் மனைவி நல்ல குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைத்து வளர்க்கணும். அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு அப்பனும் அம்மாவும் அமைச்சு கொடுத்தாங்க. அந்த சந்ததியர்கள் நல்லாக வாழ்ந்தாங்கன்னா நமக்கு பின்னாடி நம்மளை போற்றுவார்கள், நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். இது 3 ஒவ்வொரு மனிதன் கடைபிடிக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம். அதனால நான் தேடி வந்த மான் இங்கேதான் இருக்கின்றனால, சிந்தையை தோண்டும் எந்தால் மான் ஒன்று இங்கே வந்ததம்மா, அதை தந்திட வேணும் தலைவியே என்னும் தயக்கம் ஏனுங்கம்மா. சிந்தையை தோண்டும் எந்தால் மான் ஒன்று இங்கே வந்ததம்மா, அதை தந்திட வேணும் தலைவியே என்னும் தயக்கம் ஏனுங்கம்மா. நம்பியின் மகனே நம்பிய வந்து நான் அதை பார்க்கணுமா, குருதி நாடு போட்டு வாழ்ந்திட வேணும் அனைத்தாருங்கம்மா. பொண்ணா பிறந்தா படக்கிட்ட கழுத்த வீட்டிக்கணும், அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பார்க்க மனச பாடப்படுத்துதம்மா. பருவம் இட உருவம் முழு வடிவம் காட்டுதம்மா, பார்க்க மனச பாடப்படுத்துதம்மா. எனக்காக கணக்காக படைத்தேன் இல்லை என்று சொன்னாலே வீண் வகுப்புதானே. அடவாங்கம்மா மனசாங்கம்மா மனசாந்தானே மனம் வீட்டு செல்வி நானம்மா. சிந்தையை தூண்டு வெந்தாய் இங்கே வந்ததம்மா, அதை நந்திட வேணும் தலைமையே என்னும் தயக்கம் ஏனுங்கம்மா. தேவர் குரலும் திறனான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும்
கோவை திரு வாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணரக்கூடியது அருமையான வேலையில் நம்மளும் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருப்போம். ஆனால் காயா ஊரில் மாதிரி சோழ நாடு சோறுடைத்து என்பதற்கு காரணமாக விளங்குவது நம்ம காயா ஊர். அது எங்கள் அண்ணன் பாலண்ணே ஊராட்சி மன்ற தலைவர் விருந்து ஒம்பல்ல அவருக்கு நிகழ் அவர் தான். எப்போ வந்தாலும் சரி சாப்பாட்டு விஷயத்துல எந்த குறையுமே இருக்கக்கூடாது. அது அவங்க சொன்னாங்க பாருங்க. ஆமா வாங்கிக்கமா நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. வேண்டாம்னு சொன்னாலும் விடல. சாப்பிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க. அப்புறம் நான் பல முறை நான் இங்க வந்திருக்கிறேன். அப்படிங்களா? நான் இந்த மேடைக்கு அதிகமா வந்ததுல கூர்க்குள்ள உள்ள மேடைக்கு நிறைய வந்திருக்கிறேன். காலையில அதே மாதிரி அண்ணன் வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு போய் காலையில பொங்கல் கேசரி இட்லி காலையில சாப்பிட வச்சுட்டு அனுப்புவார். நாடக கலைஞர்கள் மேல இன்னையில அன்னையில இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பார்க்கிறேன். அந்த மாறாத பற்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை இயற்கையும் அவருக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு அம்பாளை வேண்டிக்கிறேன். வருடா நம்மளை போன்ற கலைஞர்களுக்கு வயிறார உணவளிக்கக்கூடிய அந்த அன்பு உள்ளத்துக்கு இந்த குறை இல்லாம ஆண்டவன் காப்பாற்றணும். அந்த வகையில இப்ப உங்களுக்கு கோடான கோடி வணக்கம் சொல்றேன். நான் உங்க பக்கத்துல நிக்கிறதே நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். இப்படி ஆளுகளோட சந்திக்கணும், உங்களை எல்லாம் பாக்குறதே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அதுக்காக நான் உங்களுக்கு பயந்துட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தடி வச்சிருக்கியா? ஏப்பா இவர் பேசுனா ஒரு பெரிய ஆளா? என்ன வந்து ஒப்பத்துக்கிட்டு ஒரு பெரிய ஆளா? நம்ம எப்படி ஆளுன்னு காட்டணும்ல. காட்டுறதா இல்லையா? மணப்பாறையில இருந்து எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நீங்க பேசுறத அவங்க வாயை பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எதுக்கு நீங்க வந்தீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க? மான தேடி. மான எங்க விட்டீங்க? நீங்க எந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கிறீங்க? கழுகுமாமலையா? அது எங்க இருக்கு? கழுகுமாமலை எங்க இருக்கு? அங்க இருந்து எங்க இங்க எவ்வளவு தூரம்? அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? கழுகுமாமலைக்கு இந்த வேலுமலை தாலுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 10 காத தூரம் இருக்கும். 10 காத தூரம். மான இங்க இருந்து ஓடியாரோ நீங்க கூட ஓடியாருங்க? மான இங்க தாங்க பார்த்தேன். மான இங்க வந்து பாத்தீங்களா? மான இங்க வந்து பாத்தீங்களா? இல்ல அங்க இருந்து துரத்திக்கிட்டு வந்தீங்களா? அங்க இருந்து மான துரத்திக்கிட்டு. அப்ப அங்க இருந்து எப்படி வந்தீங்கன்னு கேக்குறேன். மான இங்க இருக்குன்னு வந்து. சரி கையில வச்சிருக்கீங்க என்னது? அம்பு வச்சிருக்கேன். அது என்ன செய்ய முடியும்? அதனால இதனால என்ன செய்ய முடியும்? நான் ஏன் மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்கேன்? ஏன் மறைச்சு வச்சிருக்கீங்க? வெளிப்படையா காட்ட வேண்டியதானே? நம்மள எத்தனை வகையான நம்பர் இருக்கு தெரியுமா? எத்தனை வகையான நம்பர் இருக்கு? 19 வகையான நம்பர். 19 வகையான. ஒரு 10 சொல்லுங்க பார்க்கலாம். சரம், வாளி, கணை, பகடி, வண்டு, கதிரம், கங்கபத்திரம், அத்திரம், விசிகம், புங்கம், தோணி, சாயகம், பள்ளம், தொடை, சிலிமுகம் சொல்லக்கூடிய 19 வகையான அம்பு இருக்கு. இதுல நான் வச்சிருக்கிறது சிலிமுக அம்பு. இது என்னத்துக்கு உபயோகப்படும்? இது வந்து எல்லாம் ஒரு வேட்டைக்கு வரணும்ல. ஆமா. கம்பு வச்சிருக்கீங்கல்ல, ஏன் வில்லு இல்ல? வில்லு இல்லாம இதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். வில்லு வேணும்ல. வில்லு இல்லாம இதை மட்டும் கொண்டு வந்து என்ன பண்ண முடியும்? என்ன முடியும்? வந்திருக்கீங்க வேட்டைக்கு வந்திருக்கீங்க. நீங்க வெறும் வேட்டைக்கு வந்தவரு வில்லு அம்பு மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க, வில்லு இல்ல எங்க அப்படின்னு கேளுங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல கேட்டது முதல்ல பதில் சொல்ல தெரியுதா? சொல்றேன். முதல்ல கேட்டல அதுக்கு பதில் சொல்ல தெரியுதா? வகையான வில்லுக்கு அம்புக்கும் வில்லு இருந்தா தான் பிரமேற்ற முடியும். அது இருக்கட்டும். வந்து தேவையில்லைங்க. அப்படி காட்டினா போதும். இதுலயா? ஆமா. அப்ப அதை அப்படியே காட்டி புடிச்சிட்டு போக வேண்டியதானே? தன்மை இந்த சிலிமுக அம்புக்கு உண்டு. சரி. ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? சிலிமுக அம்புக்கு உண்டுன்னு சொல்றீங்க. நேரத்தை பார்த்து பிடிக்கணுமுங்க. என்னத? எதுலயும் அதுலயும் இதுல மாத்தி ரொம்ப ஒரு மனிதன் வந்து அவசரப்படக்கூடாது. பயப்படாம என்கிட்ட பேசுங்க. நீங்க பயப்படாம பேசுங்க. நாம ஏன் படப்பட பணங்காட்டு நரி எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. பணங்காட்டு நரியா? எத்தனையே நான் சந்திச்ச ஆளுங்கன்னா நிறைய பேரு செட்டில் இருக்கு. ஆமா, அது வேற கணக்கு. எல்லா புகழும் அந்த சங்கர சாமிகளுக்கும் அந்த சங்கரனுக்கு மேலே அது கலைமகளுக்கு போட்ட பிச்சாது. ஆக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க. கண்டிப்பா. இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு? நீங்க இப்ப என்ன எதுக்காக வந்திருக்கீங்க? பாடுவானே என்று சொல்லி பாடுவானே என்று சொல்லி நீங்க மதிமயங்கி நிக்கிறீங்க. பாடுவானே என்று சொல்லி நீங்க மதிமயங்கி நிக்க வேணாம். பாடுவானே என்று சொல்லி நீங்க பாடுவானே என்று சொல்லி நீங்க மதிமயங்கி நிக்கிறீங்க. மதிகட்டு பேசாதீங்க.
மனிதனாக வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டைக்கு வந்துட்டு பட்டுக்கோட்டையார மறந்துட்டு போடக்கூடாது. மனிதனாக வாழ்ந்திட வேண்டும். மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. மனிதனாக வாழ்ந்திட வேண்டும். மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. மாறி வரும் உலகத்துக்கு ஏது வடது கையடா, நீ வடது கையடா. தனி உணவை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. ஆனா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே செய்தி கேளடா. நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஆளு வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நானும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன்னரம் போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பையனே செய்தி கேளடா. வேப்பமர உச்சியில் வேப்பமர உச்சியில் பேயொன்று ஆடுதன்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற மீனர்களில் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற மனிதர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து வெம்பி விடாதே, வெம்பி விடாதே. சின்ன பயலே செய்தி கேளடா. நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா என்னை பாரடா, நீ என்னை பாரடா. மான் பிடிக்கிறதுக்கு எத்தனையோ வகையான வழிகள் இருக்கு. நீங்க இப்படி குத்தி கிடிக்கிற ஒரு ரப்ப மட்டுமே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மான் பிடிக்க வந்தேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? பொறி வச்சு பிடிக்கலாம், வலை வச்சு பிடிக்கலாம், புளி வச்சு பிடிக்கலாம். இப்படி மான் பிடிக்கிறதுக்கு எத்தனையோ வகையான விதங்கள் இருக்கு. நீங்க மான் பிடிக்கிறது வெறுங்கையை வீசிக்கிட்டு மான் பிடிக்க வந்தேன்னு சொல்றீங்களே. இப்ப ராம அப்படிதான் வேட்டைக்கு போனாரு. மனைவி ஆசைப்பட்டுட்டாள், இந்த மான் மீது ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு அவன் ஆசைக்கு இணைஞ்சு மான தேடி போனாரு. அவருக்கு அது என்னாச்சு? அவர் பொண்டாட்டி இழந்தாதானே மிச்சம். லட்சுமண பெருமான் சொன்னாருங்க, இந்த மானு பொன்மயமாக தெரியுது, மானு ஏதோ வேணாம்னு சொன்னாங்கல்ல. கேட்டாரா? இந்த அம்மா கேட்கல. எந்த அம்மா? எந்த அம்மா அதே எனக்கு இந்த மானுதான் வேணும், இந்த மானுதான் வேணும்னு கேட்டதுனாலதான் அவர் மான தேடி போனாரு. நான் போனதுனால அவர் என்னாச்சு? நடந்துச்சா? நடந்துச்சு. என்ன மறுபடியும் என்ன நடந்துச்சு? இந்த கதையா சொல்லிக்கிறதுக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. செம்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், தீதிலாத ஒரு 3 துரியோதனன் படை மாண்டதும், தர்மபுத்திரன் 4 வனவாசம் அப்படி போனதும், சத்திய மாமுனி 6 2 காலிலே தடை பூண்டதும், இன்மை 8 வாழி பட்டம் இழந்து போம்படியானதும், ஈசனார் ஒரு 10 தலை ஓட்டிலே இறந்துண்டதும், வன்மை உட்டிட ராவணன் முடி விழுந்ததும் 12. ஒரு மனிதனுக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்துல
எல்லாம் வரல அந்த 6:45 அரைங்கால 7:30 பகவான் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா மூர்த்தியில முதல் மூர்த்தி சிவபெருமான். சிவனுக்கே போய் 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்ததுனால தானே சிவனே திருவோட்டை எடுத்துக்கிட்டு போய் சுடுகாட்டில் வெட்டிக்கிறான். சிவனுக்கே அந்த நிலைமை. ராவணேஸ்வரன் எப்படி ஆட்சி இருந்துச்சான்? எப்படி நவக்கிரகங்கள் 9 குப்பரை படுக்க போட்டு படிக்கட்டுகளாக அது மேலதான் ஏறி போய் சிம்மாசனத்துல உட்கார்ந்து அரசாட்சி பண்ணியான். அங்க போனாரு நாரதர். ராவணா எல்லாரும் சும்மா இருக்கான்டா. இந்த 7வது அறிக்கம்பாரு அவன் நக்கலா சிரிக்கிறான்டா. அவனை குப்புற போட்டு மிதிக்காத, அவனை மண்ணாக்க போட்டு மிதிடா, அப்பதான்டா அவனுக்கு அறிவு வரும் அப்படின்னாரு. இந்த ஆள் யோசனை பண்ணணும்ல, நாரதர் வந்தாவே கலகம். இந்த ஆள் என்னதுக்காக சொல்றாரு யோசனை இருக்கணும்ல. எதையுமே சொல்லாம 7வதாக இருந்த சனி பகவானை மல்லாக்க போட்டு மிதிச்சேன். சனி பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்துல போய் பிடிச்சிச்சு. பிடிச்சதுனால என்னாச்சு? வாரணம் பொருந்த மார்பம் வரையது எடுத்ததோடும் நாரத முனிவர்க்க நயம்பட உரைத்தனாகும் தாரணி மவுளி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும். சிவபெருமான் கொடுத்த வாழு, சிவன்கிட்ட வாங்கின வாழு. சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்துல போட்டுட்டு வெறுங்கையோட போடாட்டான். எவ்வளவு பெரிய ஆளு ராவணே, வெறுங்கையோட போடான். போனவனுக்கு திருப்பி விட்டுச்சா விதி. திரும்ப வந்ததுனால என்னாச்சு? விடம் கொண்ட மீனை போலும் வெந்தனர் மெழுகை போலும் படம் கொண்ட அரவின் வாயில் பற்றிய தேரை போலும் திடம் கொண்ட ராமபானம் செருக்களத்திட்டு நின்ற போது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தர். பாருங்க, நான் ராமாயணம் படிக்கும் போது அவ்வளவு அழுது எந்த இடத்துலனாக்க ராவணன் இறந்து கிடக்கிற காட்சியை படிக்கும் போது அவ்வளவு அழுதுருக்கிறான். என் கண்ணுல இருந்து அவ்வளவு கண்ணீர் வடிஞ்சிருக்கு. ராவணன் இறந்த செய்தி ராவணனுடைய மனைவி மண்டோதரிக்கு தெரிய வரும். அந்த அம்மா யுத்த காலத்துக்கு வர்றா. யுத்த காலத்துல ராவணன் எவ்வளவு பெரிய வீரன், அந்த ராவணனுடைய உடலை தூக்கி தன் மடியில வச்சுட்டு அந்த அம்மா என்ன சொல்லி அழுவா தெரியுமா? என்ன? வெள்ளருக்கர் சடைமுடியான் ஏற்படுத்த திருமார்பில், வெள்ளருக்கர் சடைமுடியான் ஏற்படுத்த திருமார்பில் எல்லிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி தடவியதோ ஒருவன் வாழி. என்ன சொல்றான்னா, என் கணவனுடைய உடம்புல எங்கன உயிர் இருக்குன்னு ராமனுக்கு தெரியாதா? என் ஒரே ஒரு பானத்தை செலுத்தி என் கணவனுடைய உயிரை எடுத்திருக்க கூடாதா? இந்த உடம்புல எள்ளு இருக்கிற இடம் இல்லையா? எள்ளு இருக்கிற இடம் இல்லைன்னாக்கா இப்ப எத்தனை ஆயிரக்கணக்கான பானம் இந்த நெஞ்சில பாஞ்சிருக்கும். எள்ளு இருக்க இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி தடவியதோ ஒருவன் வாழி. இத்தனை பானங்களை செலுத்தியா என் கணவனுடைய உயிர் எடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா அழுது புலம்பி ராவணனுடைய மார்புல சாய்வாங்க. அந்த அம்மா உயிர் பிரிஞ்சிடும். 2 பேரும் உயிரற்று கிடப்பாங்க. அப்போ வருவான் விபீஷணன். விபீஷணன் ஆரம்பத்திலே சொல்லுவான், ஆஞ்சநேய பெருமான் தூது போறாரு, இதுக்கு போறாரு, இலங்கைக்கு தேடி போறாரு. ஆஞ்சநேயனுடைய வாழ்ல தீ வச்சு விட்டுருவாங்க. இலங்கையை தீக்கிரையாக்கிட்டு ஆஞ்சநேயர் வந்துருவாரு. ராவணேஸ்வரன் மந்திரி சபையை கூட்டி, நம்ம நாடு எவ்வளவு பாதுகாப்பான நாடு, ஒரு சாதாரண ஒரு குரங்கு இவ்வளவு பெரிய சேதத்தை உண்டு பண்ணிருக்கேன், நீங்க எல்லாம் என்னையா சொல்றீங்க அப்படின்னு மந்திரிகிட்ட கருத்து கேட்பான் ராவணன். அப்ப எல்லா பேரும் ராவணனுக்கு சாதகமாத்தான் பேசுவாங்க. ராவணன் செய்யறது தப்புன்னு எடுத்து சொன்னது விபீஷணன் சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? மட்டுண்டு கைலாய உரையெடுத்த தோளா வாழி வாழால் கட்டுண்டு நீ கிடந்தாய் அநேக காலம் காவுதன் சரத்தினால் அவனும் மாண்டான் முட்டுண்டு குனிவதற்கு முன்னமே சொன்னேன் கேள் மொய்க்குள்ளால் அம்மா அதை விட்டுடாது போனால் இட்டும் நான் செல்வம் போல் இலங்கையும் அழியும் காண்பாய். என்ன சொல்றேன்? மற்றுண்டு கைலாய வரையெடுத்த தோழா, கைலை மலையே பெருத்தெடுக்கக்கூடிய தோல் வலிமை பொருந்திய எனது அருமை அண்ணா, அவ்வளவு தோல் வலிமை பொருந்திய ஒண்ணு வாலி என்ற குரங்கு தன் மகன் அங்கதனுக்கு 12 வருஷம் உன்னை விளையாட்டு பூச்சியை கடித்தவங்க சேர்ந்த யாரு? ராவணேஸ்வரன். அவ யாரு பலசாலி? வாலி தான் பலசாலி. ராவணனுடைய வாலி பலசாலி. அந்த வாலியை கொன்றவன் ராமே. உன்னை விட பலசாலி வாலி. அந்த வாலியை கொன்றவன் ராமே. அவன் மனைவியை கொண்டாந்து வச்சிருக்கவனே சும்மா விடுவானா? கொண்டு போய் விட்டு விடவில்லை என்றால் இட்டும் நான் செல்வம் போல் இலங்கையை அழிஞ்சு போயிடும் அப்படின்னா கேட்கல. இப்ப இறந்து கிடக்கிறான். இவன் ராவணன் பக்கம் இருக்கிறான். என்னதான் இருந்தாலும் தான் ஆளாட்டான் தன் சதையாட முடியாது. கூட பிறந்த இல்லையா? எவ்வளவு இருந்தாலும் தன்னுடைய துடிக்க முடியாது. அப்ப துடிக்கும் போது விபீஷணன் அழுவாங்க. என்ன சொல்லி அழுவாங்க தெரியுமா?
கொல்லாத மைத்துனனை கொன்றாய் என்று அது குறித்து கொடுமை சூழ்ந்து பல்லாளே இதழருக்கும் கொடும்பாவின் நெடும்பாரில் பழி தீர்த்தாளே. இவ்வளவுக்கு காரணம் சூர்பனகதான். ராவணனுடைய அழிவுக்கு காரணமாக அமைஞ்சவ சூர்பனகதானே அப்படின்னு. இந்த மாதிரி விதி என்பது பெருசு. அது எப்படி வேணாலும் அது என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். அதனால நல்லா பேசுறீங்க. ஆடி காத்துல அம்மி பறக்குது, அம்மா பொண்ணு சவுடால் அடிக்குது. ஒரு சில வள்ளிய அவங்களும் பேச மாட்டாங்க, பேசுறவங்களையும் பேச விட மாட்டாங்க. தங்க விளக்காக இருந்தாலும் தூண்டுகோள்னு ஒண்ணு இருக்கணும். நீங்க எனக்கு அந்த ஒவ்வொரு கதையிலையும் எடுத்து கொடுக்கறதுனாலதான் நான் அந்த கருத்துக்களை நம்மளால பேச முடியும். நீங்க எடுத்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நானும் வந்துச்சு நிக்குது அப்படின்னு வெற்றி பேச அப்படின்னு போயிடும். அதாவது இப்பதான் நான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் போல இருக்கு. நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு இல்லை, யாரு எது கேட்டாலும் கல்வி சம்பந்தப்பட்டு எந்த சந்தேகம் கேட்டாலும் உடனே சொல்லுவேன். அண்ணன் உங்களை பத்தி வண்டியில எப்போ போனாலும் உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடி காத்துல அப்படியே பறக்குது, அம்மா பொண்ணு சவுடால் அடிக்குது. நடக்காது இங்க நடக்காது, பணட்டவட்டி வேலையெல்லாம் செஞ்சாது. சொல்றீங்களா? மாடிக்கு ஏதாவது அங்க அடையாளம் இருக்கா? அடையாளம் சொல்லுங்க. பெரிய மலை 2 எடுத்து வச்சுக்க. அவங்களுக்கு இங்கு கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற வாசமிகு அருமையினார் வைரமணி அருமையினார் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக மாலை அணிக்கப்படுகிறார்கள். எத்தனை திரைப்பட நடிகர்கள் நான் பார்த்துருக்கிறேன். சீர்காழி கோவிந்தராஜன், டி.எம். சவுந்தரராஜன், சிவாஜி கணேசன் கூட பின்னணி பாடகராக நமக்கு பாசமிகு வைரமணி அண்ணன் அவர்களுக்கு இது கிராம சார்பாகவும் இந்த கோவில் சார்பாகவும் மாலை அணிவிக்கப்படுகிறது. பாசமிகு அன்பு சௌரி மணப்பாறை சேர்ந்த எம்.ஆர்.கே. ஜோதி அவர்களுக்கு கிராமத்து சார்பாக மாலை அணிக்கப்படுகிறார்கள். இங்கு சிறந்த முறையில் 6 மணி சக்கரப்படுத்தி 6 மணி வச்சு கொண்டிருக்கும் அறிவினார் ஜே.கே. சுப்பிரமணியன் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக மாலை அணிக்கப்படுகிறார்கள். இங்கு மிருதங்கம் வாசிக்கும் அருமை மாமா அவர்களுக்கு கிராமத்து சார்பாக மாலை அணிக்கப்படுகிறார்கள். இங்கே ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அருமையினார் ஏவி ஆறுமுகம் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக மாலை அணிக்கப்படுவார்கள். தாள மாஸ்டர் அன்பு தம்பி விஜயகுமார் அவர்களுக்கு போட்டுக்க. இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்த அன்பு அண்ணன் பழனி பாரதி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாகவும் கிராமத்தார்கள் சார்பாகவும் மாலை அணிக்கப்படுகிறது. சிறந்த முறையில் ஒளி அமைத்து தந்த ஒளி நிறுவனத்தாருக்கு ஆர்.கே. நாதன் அண்ணன் அவர்களுக்கு நமது விழாக்குழுவின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. அவர் வெக்கப்பட்டாரு.
வந்ததோர் நடிகையில் இப்படித்தான் வரவேற்கும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கெல்லாம் சிறந்த மலை சிறப்பான மலை மாலை அணிவித்து பெருமைப்படுத்தி அனைத்து நாள் உள்ளவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் விளக்கம் முடியாதவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சமூக நன்றி எனது வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நன்றி. மேளதாளம் கேட்கும் காலம் நிரவி வருக வருகவென்று பெண் பார்க்க வந்தேன் அம்மா. மேளதாளம் கேட்கும் காலம் நிரவி வருக வருகவென்று பெண் பார்க்க வந்தேன் அம்மா. விடிய 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 கதைகள் சொல்ல வருவாடி கல்யாண பெண்ணாகி, வருவாடி கல்யாண பெண்ணாகி. பூங்கொடி உன்னமிழ தொட்டு உன்ன பூ போட நீ கொல்லவா மாங்கனி கண்ணம் வெள்ளி தட்டு அந்த பந்தாட்டம் துள்ளி வரவா. பூங்கொடி உன்னமிழ தொட்டு உன்ன பூ போட நீ கொல்லவா மாங்கனி கண்ணம் வெள்ளி தட்டு அந்த பந்தாட்டம் துள்ளி வரவா. மாங்குட்டி பெண்ணுக்கு மை போட்ட கண்ணுக்கு மை போட்ட கண்ணுக்கு பக்கம் வர வெக்கம் என்ன சொல்லமா. ஆனந்த சொல்லை அழகான பிள்ளையாய் தாராட்டு பாடினார் கொண்டாடவ. மேலதாளம் கேட்கும் காலம் இரவி வருக வருகம் என்று பெருமாக்க வந்தேன் அம்மா. விடிய விடிய கதை
நீ கல்யாண பெண்ணாகி வருவாய் நீ கல்யாண பெண்ணாகி. அண்ணா அண்ணா இங்க வா. அவர் மானை தேடி வரலையா? அவர் என்னதான் தேடி வந்தாரா? மோர என்ன தேடி வந்தேன்னு சொன்னாரு. ஆமா, மானை தேடி வரலையாண்ணா, அவர் என்னதான் தேடி வந்தேன்னு சொல்றாரு. ஆமா, எதுவும் சொல்ல. யாரா இருக்கும்? என்ன குறையா இருக்கும்? எந்த குறை இருந்தாலும் அந்த கண்ணன் குறை இருக்கப்படாது. அவர் வேணா சரியாயிடும். சரி, முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், முதல்வனி வைரவ பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனி வைரவ பெருநாள். கடம்புனுக்கு ஒரு நாள் திருநாள், கடம்புனுக்கு ஒரு நாள் திருநாள். கார்த்திகை திருநாள் ஒரு நாள், கடம்புனுக்கு ஒரு நாள் திருநாள். கார்த்திகை திருநாள் ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனி வைரவ பெருநாள். ஒரு திருநாள் முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனி வைரவ பெருநாள். சரவணன் பிறந்த திருநாள், அருள் சந்தன வழிகிடும் திருநாள். சரவணன் பிறந்த திருநாள், அருள் சந்தன வழிகிடும் திருநாள். கருணை குமரனின் திருநாள், குமரனின் திருநாள். கருணை பொழிகின்ற பெருநாள். கண்ணி குமரனின் திருநாள், கண்ணி குமரனின் மணநாள். கருணை பொழிகின்ற பெருநாள், கண்ணி குமரனின் மணநாள். கருணை பொழிகின்ற பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், அந்த முதல்வனி வைரவ பெருநாள், அந்த முதல்வனி வைரவ பெருநாள், அந்த முதல்வனி வைரவ திருநாள். முருகா, வணக்கம் சுவாமி. வணக்கம். அதில் கொடுத்த வாக்கின்படி வேடராக வந்தவன் அடியேனே. அப்படியா? தங்களிடம் நான் ஒரு வர கேட்க வேண்டும். அதாவது தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தெய்வயானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும் மக்கள் எல்லோரும். ஐயகத்தோர் அனைவரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைப்பார்கள். அந்த வரத்தை இப்போதை மக்கள் அவரிடம் உலகம் கேள்விதான். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், பட்டி மகிழ வேணும், பாழ்பான பொங்க வேணும். வேணும், பாழ்பான பொங்க வேணும். ஊர் செழிக்க வேணும், ஞானத்தங்கமே வாழ வேணும். ஸ்ரீராம